இப்போ இந்த போர் சிச்சுவேஷனில் அவர் வந்து பெரிய விஷயம். இந்தியாவிலேருந்து ஆள் வந்துட்டு அப்படியே ஓட்டத்துக்கு வந்துட்டார். என்ன மாதிரி போகுது? பெட்ரோல் தட்டுப்பாடுலேயும் வந்து ஓடி தெரியுறீங்க, என்னென்னு சமாளிக்கிறீங்க? இங்கேருந்து நாட்டை விட்டு 90ஆம் ஆண்டு வலிக்கிட்டார். 90ஆம் ஆண்டு? அப்போ நாங்கள் புறாக்குறாக்கும் தானே நீங்கள் போயிட்டீங்க. ஒரு அலுவலாக வந்து நாங்கள் அலுவலும் பிள்ளைச்சி போச்சு. பிறந்து வளர்ந்த எல்லாம் திருவண்ணாமலை. அக்கா ஃபீல் பண்ணுவான், இந்த இடத்துல நான் இல்லையே, இது இல்லை இவரை பற்றி ஏதாவது சொல்லணும் வந்து ஃபீல் பண்ணுவான். நாங்கள் கணக்கு பார்த்து இது செய்து கொண்டு எல்லாத்தையும் பட்ஜெட் பண்ணி பார்த்தா தான் அது இது தெளிவாக தெரியும். எவ்வளவு கூட அப்போ இந்த பட்ஜெட் பண்ணுறது யாருன்னா மற்ற துணைவி யார்கிட்ட கேட்டால் தான் இதில் கோலடிங்க வெகு சீக்கிரத்தில் முடிப்பார். இல்லாட்டி குட்டி ஜெர்சி விலங்கு சொந்த முடிப்பு போல. உங்களோட ரகசியமாக கேட்குறோம், அவையில்ட்ட சொல்லலாம். அவையிலுக்கு இங்கே வந்திருக்க விருப்பவா அது இருக்கிறதுக்கு அது நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் வந்தால் ஒரு கேள்வியில் எல்லாரையும் அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே உள்ளாக்கிட்டு போவோம். அந்த கேள்வியும் உங்களையும் வந்து கேட்குவோம். இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, அதாவே நாங்கள் சொல்லுவோமே இல்லை, நான் இந்த பிள்ளையான எண்ணம் பண்ணுறதா நாங்கள் சொல்லுவோமே இல்லை. விலைவாசி இப்போ இங்கே மட்டும் பண்ணுறது இல்லை தானே, எங்களோட வாழ்க்கையிலையும் அது உயர்ந்து கொண்டு தானே போகுது. ஒரு இலங்கையில் ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பம் எவ்வளவு இருந்தால் ஒரு மாதத்துக்கு வாழலாம்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து செலவு பண்ணின வீதத்தை பொறுத்து வாழ்கிறதுன்றது சரியான கஷ்டமான ஒரு இல்லைன்ற கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான். ஒரு நேரம் சாப்பிட்றேன்னா கூட ஒரு கடுமையாக அதிகரிச்சுட்டு அதுவும் இப்போ இன்னும் அதிகரித்து கொண்டே போகுது. கிட்டத்தட்ட பெட்ரோலில் பார்த்தாலே தெரியும், பெட்ரோல் அதிகரித்தாலே சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து அதிகரிக்கும். அதுதான் ஒரு மெயின் சோர்ஸ். அதை சுற்றி இருக்கிற எல்லாம் இல்லை இப்போ ரெக்கார்டா ஆக்சுவல் கேமரா இந்த ஜெசி அவன் மகள் கூட நீங்கள் ஒரு அறிமுகப்படுத்துங்க, எங்களுக்கு தெரியாது. இந்த பேர் வீட்டில் அம்மா அப்பாவோட தமிழ் கூடுதலாக என்னென்னா இங்கேருந்து பிறந்து கொஞ்சம் வயசில் போனாங்களே, அங்கே போன உடனே இங்கிலீஷ்னோ அப்பாட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அவர் சொன்ன அதே ஆன்சர் நீங்கள் சொல்கிறீங்களான்னு நாங்கள் டிக் பண்ண போகிறோம். சரியா? ஆனால் பிள்ளையண்டா நாங்கள் பிள்ளையண்டே சொல்லுவோம். சரியா? இப்போ அப்பா சொன்னவர் உங்களுக்கு இங்கே வந்து செட்டில் ஆக விருப்பமா? இங்கே நிற்கிறபடி அப்பா வெளியில் விடவே மாட்டார். அங்கே என்னாவது இந்த நேரம் சுதந்திரமாக தெரியலாம். அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் அன்றைக்கு வேற ஒரு நியூஸ் ஒன்று சொல்ல, ஐசி இல்லாட்டி உங்களை பிடிக்கிறதுக்கு இலங்கை சட்டத்தில் அனுமதி இருக்கா? இதைத்தான் நான் முன்னூறு தூக்கி போடுவேன்னா. கஸ்டனா பீச் இருக்கு, கேகேஎஸ் பீச் இருக்கு, சாட்டி பீச் இருக்கு, பருத்துறை பீச் இருக்கு. ஓ எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நாங்க காட்டுறோம். இவரை பாருங்க, குளத்தை தான் காட்டுவார். இவர்கிட்ட போனா 160 குளத்தை காட்டுவார். வெளியில ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சரி, எல்லாமே வந்து மாற்றப்பட வேண்டிய விஷயம். சுற்றுலாத்துறையில இருக்கிறார்கள் வந்து என்ன செய்யறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. தெரியா? அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா? விலங்கையில் என்ன பிரச்சனைண்டா, இங்கே சேவைகளில் அவையில் செய்வினோம் செய்துட்டு அதை பராமரிக்கிறது வந்து அவையில் செய்ய மாட்டோம். அதை இன்னும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடுகிறோம். அதை இன்னும் ஒரு ஆள்கிட்ட இந்தாங்க மாநசபையிட்டையோ எதுட்டையோ இதை நீங்கள் பராமரிக்க விட்டால் அங்கே லேபர்ஸ் காட்டுறது தான். அது பொறுப்போடு செயற்படணும். நீங்கள் வேண்ட ஊருக்கு போனீங்களா? நீங்கள் வேண்ட ஊருக்கு போனீங்களா? காட்டினவரா? குளம் காட்டினவரா? அது வரைக்காதால வேற ஓடும். வேண்ட விட எங்கட மணிக்கூட ஓடும் பெருசு. நாளைக்கு நான் காட்டேன். அந்த பிள்ளை இருத்தி வச்சு அந்த பிள்ளை இருத்தி வச்சுட்டு நீங்க நான் சண்டை பிடிக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் இடத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீர்கள். இப்போ நாங்கள் எங்களோட வீட்டை, அதாவது யாழ்ப்பாணம் கொக்குவில் இருக்கிற நாங்கள் வாடகைக்கு இருக்கிற வீட்டை, ஏற்கனவே எங்களோட சேனல் வந்து தொடர்ந்து பார்க்குறாங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நாங்கள் கீழே தங்கி இருக்கிறோம். மேலே இருக்கிற ரூம்ஸ் வந்து இப்போ நீங்கள் இலங்கைக்கு வர்ற நேரம், இல்லாட்டி நீங்கள் இலங்கையின் வேறு பாகங்களில் இருக்கிறீங்களா அந்த நேரம் வந்து யாழ்ப்பாணம் வர்ற நேரம் வந்து நீங்கள் ஒரு குறைந்த கட்டணத்தில் வந்து தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு ரூம் வசதி வந்து செய்திருக்கிறோம் அறிவிச்சினாங்க. சில பேர் வந்து கதைக்கிறாங்க விரும்ப மாட்டோம். இல்லை இப்போ நாங்கள் கேட்போம், வீடியோக்கு வாரீங்களா, உங்களோட அனுபவம் கதைக்கிறீங்களாண்ட சில பேர் வந்து கதைக்க விரும்ப மாட்டோம். இன்றைக்கு முதல் முறையாக
எங்கள்கிட்ட விட்டு தங்கின அண்ணா வந்து கேட்டாங்க இப்படி ஒரு அனுபவ பகிர்வு ஒன்று செய்வோம், வந்து தங்கியிருந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது, இந்த இடம் என்ன மாதிரி இருந்ததுன்ற விஷயங்களையும் காய்ச்சி அதோட வெளிநாட்டு வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குது. இப்போ இந்த போர் சிச்சுவேஷனில் அவர் வந்து பெரிய விஷயம், கனவேருக்கு வந்து டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிட்டு பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் ஆள் எப்படியோ வந்துட்டு அவர் வந்து லண்டனில் இருந்து சீலன்னா வந்து நிற்கிறார். அவரோட கதைச்சி அவர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒரு ஆள் இருக்கிறோம், அவையிலோடையும் கதைச்சி அந்த அனுபவ பயிரை வந்து செய்ய போகிறோம். அதோட எங்களோட இடத்துக்கு அவரை பாதுகாப்பாக கொழும்புல இருந்து பிக் பண்ணி அதோட ட்ரிங்கோ போய் அதுலேருந்து யாழ்ப்பாணம் வந்தது யாருன்னு பார்த்தீங்கள்டா, இந்த கீழே ஒரு காரம் நிற்கிது பாருங்க, வெள்ளை கலர் காரம் நிற்குது, அவர் தான். அப்படியோ அவரையும் வந்து நாங்கள் திரும்பி காட்ட போகிறோம். அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இடங்கள் தேவை, வர போகிறீங்க தங்க போகிறீங்களா வந்து தொடர்பு கொள்ளுங்க. தேவையில்லாம் 5 ஸ்டார் 4 ஸ்டாருக்கு எக்கச்சக்க காசு கொடுக்கறதை விட கண்ண நாள் தங்குறாங்கன்னா ஒரு குறைந்த ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான இதில் வந்து தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சொன்ன நபர் இவர் தான் அவர். வணக்கம். இந்த இந்தியாவில வேற இருந்தது, இந்தியாவிலேருந்து கிட்டடிலாம் வந்து நாங்கள் கிட்டடியிலண்டா 2 நாளைக்கு கூட அப்படி இந்தியாவிலேருந்து ஆள் வந்துட்டு அப்படி ஓட்டத்துக்கு வந்துட்டார். என்ன மாதிரி போகுது, பெட்ரோல் தட்டுப்பாடுலையும் வந்து ஓடி தெரியுறீங்க, என்னென்னு சமாளிக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, என்னென்றாலும் பிரச்சனை, கொஞ்சம் செல்வாக்கு செலுத்துற இடங்கள்ல செல்வாக்கு செலுத்திட்டா என்னென்றாலும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களை பாதுகாப்பா வந்து பிரச்சனையா கிடக்கு. என்ன உங்களோட எக்கனமி என்றபடியே பரவாயில்ல, கஷ்டம்தான், பரவாயில்ல, பெட்ரோல் வேற மட்டும் நம்புவோம். என்ன சரி, இந்திய அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. என்ன இருந்த இந்திய அனுபவம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. மனைவியோட போனது வித்தியாசமா இருந்தது. வித்தியாசம் நான் அதைத்தான் கேட்கணும் நினைச்சேன். நாங்கள் மௌனியா வந்து நாங்கள் வந்த நேரம் காய்ச்சி நாங்கள் மனைவியின் பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் பண்றதை காண்டி இந்தியாவுக்கு போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துக்கிறீங்க பாருங்க. பெரிய அப்படிதான் அப்படி சின்ன ஒரு ஆசை, அதை நிறைவேற்றிருக்கேன். சந்தோஷம். நாங்கள் சும்மா பம்பலைக்காண்டி வதச்சு நாங்கள் சரி ஜெசிதான் வந்து அந்த அண்ணா அவைன்ற குடும்பம் எல்லாரையும் பாதுகாப்பா இங்கே கூட்டி வந்துட்டு முறையில் பயணம் செய்ய பாருங்க. நீங்கள் நாடவழி ட்ராவல்ஸுக்கு பேர் வச்சிட்டீங்களா? ஜெசி விலாக்ஸ் ட்ராவல் அண்ட் டூர்ஸ். யா, ஜெசி விலாக் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வாயில வர மாட்டேன். அதோட புத்தளத்துக்கு போன நேரம் வந்து கணக்கு பேர் கேட்கணும், ஜெசி விலாக்ஸ் பைக்கில் எல்லாம் வருங்க அவருங்க அவருண்ட கல்யாணம் முடிச்ச உடனே அவர் கொஞ்சம் ஃபேமிலி மேன் ஆகிட்டோம் நாங்கள் சொல்லி விடுறோம். அதான் உண்மை, அதான் உண்மை. சரி, அந்த அண்ணையோட போய் கேட்ப வேணும். நீ நான் சொன்ன அந்த விவிஐபின்னு சொல்லிட்டேன், நான் வெளியில இருந்து குறையில தானே சீலண்டா லண்டன்ல இருந்து வந்துக்கிறார். இதுல ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் நான் தொடக்கத்திலேயே சொல்றேன். அண்ணா வந்து என்னோட கதைக்கிறார், முதலே கதைக்கிறார். மற்றது அக்கா அண்ணனோட ஒய்ஃப் தான் இப்படி வர போகிறேன்னு அண்ணன் அந்த ஃபோன்லேருந்து இவர் பெருசாக காய்க்கல. நானும் சரி வைக்கப்படுற டைப் தான் விட்டுட்டு பிறகு பார்த்தா 2 பேரும் ஒரே இடத்துல தான் சொல்லிக்கிறேன். நானே 2 பேர் அவர் தான் விரட்டு எனக்கு பிறகுதான் தெரிஞ்சது அந்த சர்ப்ரைஸ். சரி, என்ன சொல்லுது ஊர் சொந்த ஊர். அதோட இந்த பிரச்சனை உலக பிரச்சனை இருக்குது தானே, இந்த பிரச்சனைக்குள்ள ஃபில்டர் பண்ணி நீங்கள் இந்த நேரம் இங்கே வரணுமென்று இருந்திருக்கு. கணக்கு பேருக்கு வந்து ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிருக்கு, அந்த டிரான்சிட் கூடுதலாக அந்த துபாய் அந்த நீங்கள் என்னண்டு துரதிர்ஷ்டவசமாக தப்பி வந்தோன்னா நாங்கள் முதலே புக் பண்ணிட்டோம். முதலே புக் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் நேரடி எங்களுக்கு டிரெக்ட் ஃப்ளைட் தான். அப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அடித்து கதைக்க சொன்னாங்க. ஓகே, பிரச்சனை இல்லை, எங்களோட ஏர்லைன்ஸ் வேறு ரூட் அப்பா வச்சு போய்கொண்டிருக்கோம். நேரடியாக அங்கே ஏறினா இங்கே தான் எத்தனை மணி அதே கதிரையில் இருக்கணும், 12 மணி தேலம் இருக்கணும். எங்கட கொழும்பு பஸ் மாதிரி கொஞ்சம் நிப்பாட்டுங்க, இன்டர்வல் கால் சொல்லலாம், நிப்பாட்டுங்க காரணம் நாங்கள் தான் நிற்கணும். டிரான்சிட்டில் கூடுதலாக துபாய் டிரான்சிட் கணக்கு பேர் போட்டு போனோம். அப்படி போட்டாங்க எல்லாருக்குமே வந்து கேன்சல் ஆகிட்டு. இப்போ எல்லாருக்கும் இல்லை, சில பேர் வந்திருக்கணும். இந்த நாங்கள் வந்தோம், ஃப்ளைட் வந்தது, துபாய்க்கு வந்தது ஃப்ளைட். நாங்கள் அங்கேருந்து ஏறினாண்டு 3 ஃப்ளைட் இருந்தது இதில் வந்தது, துபாய்க்கு போயிட்டு வந்தது. போகுது திடீரென்று கேன்சல் ஆகும். அங்கே சிச்சுவேஷனை பொறுத்து தான் என்ன நடக்குது, கொண்டு போடுறாங்களா இல்லையாண்டு. ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் திக் நிமிடங்கள் மாதிரி அது பயங்கரமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியாமல் இருக்குது. 2 பேருக்கு தான் 2 நாட்டுக்கு தான் தெரியும். கலைச்சி ஏதாவது சுமூகமாக முடிவெடுத்தீங்கன்னா இப்போ இது என்ன சொல்ற அந்த கால ஒரு நினைவுடுது. அந்த 30 வருஷங்களுக்கு முதல் இலங்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் வந்து நினைவுடுது. இப்போ நீங்கள் எப்போ எந்த காலகட்டத்தில் போனீங்க இங்கேருந்து? நான் இங்கேருந்து
இங்கேருந்து நாட்டை விட்டு 90ஆம் ஆண்டு வலிக்கிட்டார். 90ஆம் ஆண்டு. அப்போ நாங்கள் பிறக்கிறாக்கு முதலே நீங்கள் போயிட்டீங்க. பிறக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் நாட்டை விட்டு போயிட்டீங்க. அப்படி என்ன கால்குலேட் பண்ணி பார்த்தா முந்தல ஜங்க இருக்க மாட்டேங்கிறேன். அப்போ எத்தனை வயசு உங்களுக்கு 90ஆம் ஆண்டு? 90ஆம் ஆண்டு சொன்னேன், 66 சொன்னேன். எத்தனை கால்குலேட் பண்ணிருக்க போய் நீங்கள் 66 சொல்ல வயசு வந்து கொமெண்ட் பண்ண போயிடும். ஓகே இல்லை அதெல்லாம் வயசில் என்ன கேட்டேன் எல்லா வயசுல ஒன்றுமே இல்லை. எங்கட எல்லா மனசு யங்கா இருந்தா இளமை, எங்கட மைண்ட் செட் அப்படி இருந்தா தான் இதாகும். சரி போய் இப்போ என்ன அலுவலை காண்டீங்க? இப்போ வருஷம் நார்மலாக வாரினாங்க. ஒரு அலுவலாக வந்து நாங்கள் அலுவலும் புள்ளச்சி போச்சு. இந்த உலக போர்ல இருந்து தப்பினாலும் பிரச்சனை இல்லை. இந்த இலங்கையில அந்த அரசாங்க சேவையோட நாடேக்க பாருங்க. இப்போ உண்மையாகவே இதை நான் ஒரு குறையா இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஏன்னா வந்து இவையல் மெயினாக அந்த விஷயம் செய்கிறக்காண்டி தான் வந்தவன். ஒரு கவர்மெண்ட் ரீதியாக ஒரு ஒஃபீஷியல் ரீதியாக ஒரு டாக்குமெண்ட் ஒன்று எடுக்கிறக்காண்டி வந்தவன். ஆனால் இவையில் அங்கேருந்து டிக்கெட் போட்டு வந்து அதுக்கு பிறகு சொந்த ஊருக்கு போய் அவர்கிட்ட ஜிஎஸ்கிட்ட ஒரு கடிதம் கொண்டு வேண்டி அதுலேருந்து திருப்ப கொழும்பு போய் கொழும்புல சிம்பிளாக சொல்லி விருந்தோம் சிஸ்டம் டவுன் போயிட்டு வாங்கோண்டா. அது இப்போ வளமைக்கு திரும்ப உண்டு அவைகளுக்கே தெரியாம இருக்கு. இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான செயல். அவையில் வந்ததே மெயினாக இவ்வளோ தூரம் காசு செலவழிச்சு, இவ்வளோ பயண நேரங்கள் செலவழிச்சு, அதுவும் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடில் அந்த போக்குவரத்து செலவுகள் ஒவ்வொரு இடங்கள் போய் சில சிக்கல்களை என்ன செய்யறது. அந்த அரச காரியங்கள் தயவு செய்து அப்படி விடாதீங்க. ஏன்னா வந்து கணக்கு பேர் பாதிக்கப்படுவோம். என்ன அது பாதிப்புகள் வருமா? வேறு அது இப்போ சரி வருமா? போகிறதுக்குள்ளே சரி வருமா இல்லையா தெரியா? அவையில் சொன்னவையால் எப்போ சரி வேணுமா? நான் தங்கட எப்போ சரி வருமானு தெரியான்னு சொல்லிடும். இப்போன்றதை அவையில் சொல்ல இல்லை ஆனால் வரும் வராது. அப்போ தங்கட இதில் பார்த்தா தெரியும். இப்போ தாங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும்ன்ற வெப்சைட்டில் போட்டுருக்கணுமா? வெப்சைட்டை பார்த்து போகிற ரிட்டர்ன் டேட் ஏற்கனவே போட்டாச்சு. நாங்கள் வரக்குள்ளே போட்டாச்சு. அப்போ அந்த டேட்டுக்குள்ளே சரி வந்தால் தான் அந்த தகவல் சரிப்படும். இல்லாட்டி முடிஞ்சது. அடுத்த வேறு இன்னொரு ஆப்ஷன் தான். அடுத்த ஆப்ஷன் பார்க்க தான் வேணும். எல்லோரு ஒன்று இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது தானே, அதுகளுக்கு போத்தானே வேணும். சரி, முதலாவதாக இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே என்னதான் நல்வல் இருந்தாலும் வந்து ஒரு முக்கியமான வேலையை ஒன்று செய்யணும். சொந்த பந்தங்களை போய் ஒரு என்ட்ரி ஒன்று போடணும். போட்டாச்சா? எல்லாரையும் வடிவாக பார்த்தாச்சு. நீங்கள் யாழ்ப்பாணமா? என்னுடைய நான் திருவண்ணாமலை. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை இல்லைங்க, திருவண்ணாமலையில் குச்சவெளி ரைட். குச்சவெளி நீங்கள் போயிருப்போம். நிலாவளி தாண்டி நீங்கள் அதுக்குள்ள அந்த ரோட்டில் வந்தீங்களோ தெரியல. அதனால யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு வர ரோட் இருக்கு. முல்லைத்தீவு பஸ் அதுக்குள்ள வர அந்த பாதையில் தான் இருக்குது எங்களோட. அப்போ உங்களோட துணைவியார் வந்து யாழ்ப்பாணம். அப்போ இன்னும் 2 பேருக்கும் அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்ச? பேச்சுவார்த்தை இப்படித்தான் நல்ல பேசி செய்து வச்சுட்டோம். முடிச்சு போட்டுட்டோம். அதோட போட்டா பிடிச்சிதான். ஆனா என்னது 2 பேரும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு இனிமையான கப்பல்ஸ் என்று சொல்லலாம். அப்போ அக்கா ஃபீல் பண்ணுவான், இந்த இடத்துல நான் இல்லே, இது இல்லை இவரை பற்றி ஏதாவது சொல்லோடு பண்ணுறக்காண்டி வந்து ஃபீல் பண்ணுவான். இதுக்காண்டி நீங்கள் அடுத்த முறை டிக்கெட்டை போட்டு வாங்க, வந்து கதைங்க. அப்படி இல்லாட்டி ஒரு ஆள் ரெடி பண்ணி இப்போ ஒரு ஆள் வரும். இப்போ இதில் இன்னும் ஒரு ஆளும் வந்து எங்களோட இணைஞ்சு கொண்டும் கொஞ்சம் அலுவல் இருக்கிறபடியாவது அவையில் இதாக இருக்கணும். சரி, இப்போ எங்கட வந்துட்டீங்க. வந்து இப்போ இது தங்கினது என்ன வேற அனுபவம்? இங்கே நிற்கிறது எங்களுக்கு நல்ல டவுனுக்கு பக்கத்தில் இடமே இருக்குது. நல்ல போக்குவரத்து வசதிகளும் இந்த செய்த காலம் இருக்கு. அதானே, அதுக்கு எங்கட ஜெசி இருக்கிறார். என்னது சூழல் என்ன மாதிரி இருக்கு? சூழல் ஓகே. பார்க்குறாங்க சில பேர் வந்து யோசிப்பினம் என்னண்டு. கூடுதலாக நாங்கள் சொல்கிற விஷயம், இப்போ நீங்கள் ஹோட்டலில் தான் கேட்க உங்களுக்கு ஒரு இதில் தங்குற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இப்படி இதில் தான் கேட்க ஒரு வீட்டில் இருக்கிற ஃபீலாக, இப்போ நாங்கள் ஒரு வீட்டில் இருந்து ஹோம் ஸ்டே இருந்து தங்கி இருக்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஹோட்டலில் வேற மாதிரியான போனோமா ஒரு இருந்தோம்
இது நாங்கள் வீட்டில் ஒரு இது மாதிரி கூடுதலாக இந்த சிங்கள பகுதிகளில் நாங்கள் விசிட் பண்ணிங்க. இப்போ நாங்கள் ஆட்டோ பயணத்தில் போயிருக்க இப்போ நாங்கள் ரூம் மண்டேக்கு கணக்க வேலை. இப்போ 6 மணி 5 மணிக்கு ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணின வேண்டாம், ஒரு 1500-2000 ஒரு வீடு தான் இருக்கும். அந்த வீட்டில் அவையில் ஒரு ரூம் ஒன்று வச்சிருக்கோம். அந்த ரூமுக்குள்ள நாங்கள் போய் ஸ்டே பண்ணிட்டு அவையோட இதை யூஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு வீட்டின ஃபீலே தரும். அப்படி கணக்கு பேர் செய்யணும் கூடுதலாக இங்கால பகுதியிலேயும். என்னென்னு சொன்னால் அது இப்போ இந்தியாவில் பகுதியில் இன்னும் அந்த டூரிசம் இன்னும் நல்ல முற்று முழுதாக இதாக இல்லை. இப்போ ஜெசிபிலாக்கு இறக்குறோம், டூரிசத்தை எடுக்கிறோம். இப்போ தான் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அண்டைக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு, ஜெசிபிலாக் சொன்னது ஒரு தீவுக்கு தனித்தீவுக்கு கொண்டே இங்கே சமைச்சு தாரேன். நான் நெடுந்தீவன் தான் நச்சுனான். அவரை அதை தான் நச்சு கூட்டி கொண்டு வரேன். இந்தியா வந்து ஒரு ஆள் வர போதாம். அப்போ தீ கொண்டுக்கு கூட்டி கொண்டு போய் தீவில கொண்டு போய் வாங்க வாங்க இந்த நேரம் நீங்க இருக்கணும். ஆள் வந்து எட்டிங்கள பிஸியா இருக்கு. சரி, இந்த நேரம் என்னென்னு சொல்ற, இலங்கையில சரி மத்திய கோட்டுக்கு நேரம் நிக்குது புள்ளி வெக்க பிரிச்சு பங்குனி வெயில் பல்ல காட்டு வேண்டும் சொல்லிவிடும். அது வேற இந்த வகையில நாங்க வாழ்ந்தாங்க வாழையிலன்னு சொன்னாதான் இல்ல. ஆனா இப்ப வெக்க கூட இங்க வாழ்றாக்களுக்கே இந்த முறை சரியான ஒரு வகையத்துக்காக ஒவ்வொரு வருஷமும் அது வகையில் வித்தியாசம் எல்லாம் மாறிக்கொண்டுதான் போகுது. கால சூழ்நிலை எல்லா இடங்களும் அப்படித்தான். இப்போ அங்கேயும் அப்படித்தான். இப்போ எல்லாம் இந்த சண்டை தொடங்கி கொஞ்ச நாள் அங்கதானே இருந்த நீங்கள். அங்க பொருளாதாரம் என்ன மாதிரி இருக்கு? பொருளாதாரம் விலை விலை இப்போ பெட்ரோல் விலை இங்கேயும் வர்ற மாதிரி அங்கேயும் உயர்வு தான். மிச்ச சாமான்கள் அது பெட்ரோல் உயர்ந்தால் அதுவும் உயரும். அது நாங்கள் கணக்கு பார்த்து இதுகள் செய்து கொண்டு எல்லாத்தையும் பட்ஜெட் பண்ணி பார்த்தா தான் அது இது தெளிவா தெரியும். எவ்வளவு கூட அப்போ இந்த பட்ஜெட் பண்றது யாருன்னா மற்ற துணைவி யார்கிட்ட கேட்டா தான் இதில் கோலடிங்க இருக்கு. பாப்போம் வருவோம். ஏதாவது சாகுறதுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறோமா உங்களோட நாட்டில் வைக்கணும் தங்குறதுக்கு வர மாட்டோம், விசிட் பண்ணிட்டு வந்துடுவோம். பாட்டை கற்றுக்கொள்ளணும். ஜெசிபிலாக்ஸை கூப்பிட்டு ஒரு பைக்கை கொடுத்து விடுங்க, எங்க டூர் பண்ண விடுங்க. ஜெசிபிலாக்கிட்ட என்னன்னு சொல்றாரு, வேர்ல்டு டூர் பண்ணணும் பெரிய ஒரு இது. ஆனால் அந்த இதுக்கு என்ன சரி வரையில் எந்த புள்ளியில் தொடங்கி எந்த புள்ளியில் முடிப்போம்னு யோசிக்கிறார். வெகு சீக்கிரத்தில் முடிப்பார். இல்லாட்டி குட்டி ஜெசிபிலாக்ஸ் வந்தால் முடிப்பு போல. என்ன ஜெசி ஆளுக்கு பின்னுக்கு 2 காய்ச்சி கொண்டிருக்கிறார். இப்போ வருவார். சரி அண்ணா, இப்போ இதை பற்றி கேட்கதான் உங்களோட இதுக்கு வர போகிறோம். சரி, உங்களோட திருமண வாழ்க்கையில் எத்தனை வாரிசுகளை சேர்த்து வச்சுருக்கு? 3 வாரிசுக்கும் சொல்லி வச்சுக்கிறீங்களா? இப்படி சொந்தங்களுக்கு இங்கே இருக்கு, எங்களுடைய இது பிரதேச இது எல்லாருக்கும் தெரியுமா? இங்கே ஈடுபாடு உருவல்ல ஈடுபாடு 2 வருஷத்துக்கு இருக்கா அப்படி என்னன்னா 2 வருஷம் கூட்டிக்கொண்டு வந்துருங்க. சின்ன வயசுல எல்லாரும் வருவீங்க. எல்லாரையும் சின்ன வயசுல இருந்தே எல்லாரையும் கூட்டி உங்களுக்கு காட்டுறோம். இதுதான் இப்படித்தான் நாங்க வாழ்ந்துடுவோம். ஏன்னா வந்து கூடுதலா இப்ப நாங்கள் உங்களோட ஜெனரேஷன் ஓகே, அதுக்கு அடுத்த வேலைக்கு உங்களோட அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் இங்கே வாழ்ந்த இடம் வாழ்ந்த இதுகள் இருக்கு. இப்ப நீங்க வேற தோணும். இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு எங்களை அதுக்கு எங்களோட அம்மா அப்பாவில இருந்து வந்த அடுத்த ஜெனரேஷன் ஒன்று இங்க இருக்குட்டேன். அந்த ஜெனரேஷனை வந்தவையில் பார்த்துட்டு போகலாம். பார்க்கலாம். இந்த நாட்டில் வந்து பார்த்துட்டு அவைகளுக்கு என்ன கட்டம் அது அவைகள்கிட்டே வந்து நான் நேரடியாக கேட்போம். உங்களோட ரகசியமாக கேட்குறோம். அவைகள்கிட்ட சொல்லலாம். அவைகளுக்கு இங்கே வந்திருக்க விருப்பவா அது இருக்கிறதுக்கு அது நாங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து போகிறதுக்கு விருப்பம் இருக்கு. அப்படி நான் கூப்பிட்ட உடனே வரையும் நான் வரேன். இப்போ நான் தனியாக வர மாதிரி தான் இந்த பிளான் இருந்தது. அப்போ நாங்கள் கேட்டேன், நீங்கள் வருவீங்களா உங்களால் ஏழுமான்னு சொல்லி. நான் எனக்கு லீவ் இருக்குது, நான் லீவை போட்டுட்டு 2 கிழமை லீவ் எடுத்துகிட்டு வரேன். ரைட், ஓகே. ஏன்னா ட்ரிங்க் கொண்டபடியாக நீங்கள் நாங்கள் டூரிஸ்ட் ப்ளஸ்லாம் காட்டியிருப்பீங்க. அது இப்போ சின்ன வயசுலேருந்து வந்து கொண்டு இருக்கணும். அப்போ ஒவ்வொரு வயசுலேயும் அவையில் அதை பார்த்து கொண்டு தான் வருகணும். ஒரு 2-3 வயசுக்கு ஒருக்கா பார்த்து கொண்டே வருகணும். நல்ல விருப்பம் கடற்கரைகள் அது இங்கே யாழ்ப்பாணத்துலேயும் விருப்பம். வயலுக்கு மேலே சொந்தங்கள் வீட்டுகளுக்கு போகிறதுக்கு விருப்பம். ஒரு சில பேர் வந்து ஜோசி கொண்டு என்ன சொந்தக்கார விடாண்டு அதெல்லாம் அப்படி அந்த வந்த பாட்டிலேயே அந்த வேஸ்டான பாட்டுன்றா ஒரு வீட்டையும் போய் ஏன்னா அது என்னென்னு சொல்லுங்க, வந்தால் அது பார்க்கணும். என்ன திரும்ப 12 வருஷம் வருவோம், சின்ன அதுக்கு அடுத்த வருஷம் வருவோம். அப்போ அப்படியான இடைவெளிகள் வரும். என்ன அந்த இடைவெளிகள் வரக்குள்ள ஒரு தடவை பார்க்கக்கூடும், ஒரு தடவை பார்க்கலாம சூழ்நிலை வரும்.
சரி, இப்போ வந்து எல்லாரையும் நாங்கள் வந்தால் ஒரு கேள்வியில் எல்லாரையும் அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே உள்ளாக்கிட்டு போவோம். அந்த கேள்வியும் உங்களையும் வந்து கேட்கணும். இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஆள் இந்த சிச்சுவேஷனில் இப்போ நீங்கள் போன காலகட்டம் வேறவா இருக்கு, இப்போ சொல்ல விரும்புது வேறு, இப்போ ஒரு யங் ஏஜில் இருக்கிற ஒரு ஆள் வெளிநாடு வரலான்னு வந்தால் வாழ்க்கை என்று யோசிச்சு கொண்டிருக்கிறார்களுக்கு என்ன ஐடியா? வரலாமா, வந்தால் அங்கே பிழைக்கலாமா? அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய ஏன்னா அடுத்த கேள்வி இருக்கு, நீங்க அங்க இருக்கிறீங்க இருந்து வடிவா சொல்லுவீங்க. அதனால் அது அவையல் தான் அதை தீர்மானம். ஏன்னா அவையலுக்கு உறவுகள் சொந்தங்கள் இருக்குமாங்க. அப்போ அவையல் மூலமா அவையல் அதில் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். கேட்டு தெரிஞ்சு கொண்டு என்ன சொன்னால் அவைய சரி உங்களோட உறவுறால் கேட்குதுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன வா வரையிலேன்னு சொல்ல மாட்டோம், இப்படி இப்படி இருக்கு, இந்த நிலைமை இருக்குது, முடிவு உங்கடாது. முடிவு உங்கடாது தானே, அதுக்கு முடிவு நாங்கள் சொல்லல. அது முடிவு சில நாங்கள் சொல்ற முடிவு உங்களுக்கு என்ன முடிவு சொன்னாலும் அதில் ஏற்கனவே கேள்வி கேட்கறதுக்கு முன்னால அவையில் ஒரு முடிவு இருக்கு. நம்ம அப்போ நாங்கள் என்ன சொன்னாலும் அதில் ஒரு இது ஒன்று வேற வருமா, அது அவையில் தான். அது அவை நாங்கள் சொல்லவோமே இல்லை, அவை இந்த பிள்ளையான எண்ணம்ன்றதால் நாங்கள் சொல்லவோமே இல்லை அப்படின்னு நினைக்கணும்ன்றது. அது அவையிட்ட சூழ்நிலையிலும் அதில் பொருத்தம் இருக்குது சில இது. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ அங்கேருந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு வருவீங்கள்லானே, இப்போ உங்களுக்கு வந்து எந்த வருஷத்துக்கு பிறகு இலங்கை உண்மையிலேயே விலைவாசி இலங்கையில் வாழ்றது கஷ்டம் ஏதாவது ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை, நான் அதே இல்லை. இப்போ கொரோனாவுக்கு பிறகு நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை. விலைவாசி இப்போ இங்கே மட்டுமன்றது இல்லை தானே, எங்களோட வாழ்க்கையிலையும் அது உயர்ந்து கொண்டு தானே போகுது. எங்களுக்கு இப்போ அது இப்போ என்னென்னு சொன்னேன், இப்போ நாங்கள் அங்கத்தையும் இங்கத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கல. அது அங்கத்தையும் உழைப்புக்கு அங்கே இருக்கிற விலைவாசி அது இங்கே இருக்கிறவர்களுக்கு இப்போ இங்கே என்னென்னு சொன்னால் அவை இந்த உழைப்புகள் வித்தியாசங்கள் அது எல்லாம் இருக்குது. அப்போ சில பேர் அது பாதிக்கும், சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொண்டு வரும். சரி, இப்போ ஒரு இலங்கையில் ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பம் எவ்வளவு இருந்தால் ஒரு மாதத்துக்கு வாழலாம்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து செலவு பண்ணின வீதத்தை பொறுத்து, கடையில் சாப்பிட்ட உணவுகளோட விலையில பொறுத்து, கடையில் சாப்பிட்ட உணவுகளை பார்த்து இது செய்தால் அது வாழ்கிறதுன்றது சரியான கஷ்டமான ஒரு இல்லைன்ற கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக தான். ஒரு நேரம் சாப்பிட்றேன்னா கூட ஒரு 4 பேர் சாப்பிட்றேன்னா ஒரு 5000 3000க்கு மேலே கட்டாயவே போகும். நாங்கள் அங்கேருந்து வந்து இப்போ நாங்கள் இப்போ அங்கே ₹1 செலவழிக்கிறோம். இப்போ ₹1 ஒரு சாமான் வேண்டுறோம், அதே ₹1 இங்கே கொண்டாந்து நாங்கள் ஒரு அங்கே வேண்டுற சாமானை சில நேரம் வேண்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குமே அந்த காசை வச்சு இங்கே. அதான் இங்கே கூடுதலாக வந்து என்னென்னா இந்த கொரோனாக்கு பிந்திய காலப்பகுதியில் எங்களோட நாடு வந்து நாட்டுகிட்ட கடன் பட்டுச்சு. இப்போ கடன் பட்டா என்ன செய்யணும்? கடன்காரன் சொல்கிறத கேட்கணும். அவன்கிட்ட கடன் வட்டி கொடுக்குறதுக்கு என்ன செய்யணும்? என்ன விலைவாசியை கூடுதலாக அந்த வரியை எடுத்து கொரோனாக்கு முதல் இப்போ யார்கிட்ட கேட்டால் இப்போ எங்கிட்ட கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம் இலங்கையில் இப்போ எல்லாமே இருக்குது, எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு டேக்ஸஸ் சரி, வாகனங்கள் சரி, உணவுகளோட இது சரி, அன்றாட வாழ்க்கை செலவு சரி, எல்லாமே வந்து கடுமையாக அதிகரிச்சுட்டு அதுவும் இப்போ இன்னும் அதிகரித்து கொண்டே போகுது. கிட்டத்தட்ட பெட்ரோலில் பார்த்தாலே தெரியும், பெட்ரோல் அதிகரித்தாலே சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து அதிகரிக்கும். அதுதான் ஒரு மெயின் சோர்ஸ். அதை சுற்றி இருக்கிற எல்லாம் அதான் அப்படியே என்னென்ன இனி வரும் காலங்களில் சமாளிக்க போகிறோம், என்ன சம்பவங்கள் நடைபெற போகுதுன்னு கடுமையான ஒரு யோசனையாக தான் இருக்குது. யோசிச்சு செய்யலாம், சோதனையை ஏற்றுக்கொண்டு போதான் போயிடும். பார்ப்போம், சமாளித்து போவோம். இல்லை இப்போ ரெக்கார்டா ஆக்சுவல் கேமரா நீங்கள் வந்த இன்றைய கைதட்டி கொண்டாடி இப்போ எங்கே எவ்வளோ நேரம் போனீங்க? எடிட்டிங் பண்ணி போட்டுட்டு பார்த்தீங்களா? இந்தியாவிலேருந்து வந்து ஆக்களையும் கூட்டி வந்து யூடியூப் எடிட் பண்ணி ஆள் எப்படி டிரைவர் அண்ணா நல்ல பாதுகாப்பு மெயினாக இவரை பிடிக்கிறதுக்கான இவர் இந்த சுத்தினவர் அப்போ இடங்கள் தெரியும் என்ற வேறு தான். டிரைவிங் என்ன வேறு இருக்கு? கேரண்டியா? நீங்கள் கேரண்டியா? சேஃப் டிரைவரா? ஸ்பீடாக போகிறாரா? ஆனால் அது எங்களோட நீங்கள் வர மாட்டீங்க தெரியுதா? எங்களோட வந்தாங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு வரணும். எங்களோட வர்றதுக்கு ஒரு தனி தைரியம் மட்டும் வேணும், தெரியும் தானே? ராசாத்தி டிரைவர்னா அப்படித்தான். சரி, பயணம் செய்திருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு என்ன சம்பவம் பண்ணால் ராசாதி இங்கே ராஜில் அதை எடுக்கிறோம். சரி, இப்போ எங்களோட வந்து ஜெசி இந்த மகள் உங்களோட நீங்கள் ஒரு அறிமுகப்படுத்துங்க, எங்களுக்கு தெரியாது. என் பேர் விதிஷா. ஓகே.
அவ்வளோதான் அறிவு. இது சரி, நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் அங்க பிறந்து வந்து எல்லாம் லண்டன்ல. என்னென்னு இப்படி தமிழ் கேட்குறீங்க? தமிழ் என்னென்னு இப்படி கேட்குறீங்க? வீட்டுல கழிச்சு வீட்டுல அம்மா அப்பாவோட தமிழ் தான் கூடுதலா என்னண்டா இங்க இருந்து பிறந்து கொஞ்சம் வயசுல போனாங்களே அங்க போன உடனே இருக்கிறாங்களே தமிழ் இங்கிலீஷ் அப்ப சின்னல இருந்தே வீட்டுல கேட்கறேன்னா தமிழ்லாம் இல்லாட்டி சம்பவம் கொழும்புல லிப்ட்ல நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம் வந்து சும்மா தமிழ்ல காய்ச்சிட்டு உள்ளுக்கு இங்கிலீஷ்ல இல்ல அது இது சில பேருக்கு அப்படி இங்கிலீஷ்ல காய்ச்சாதான் அப்படி ஒரு இது உண்டு. அப்படி எல்லாம் இல்லை. எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழியில கதை காட்டி அப்புறம் என்ன இது என்ன. சரி, இப்போ அப்பாட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டுனாங்க. அவர் சொன்ன அதே ஆன்சர் நீங்க சொல்றீங்களான்னு நாங்க டிக் பண்ண போறோம். சரியா? ஆனா பிள்ளையண்டா நாங்க பிள்ளையண்டே சொல்லுவோம். சரியா? அப்பா சொன்னவர் உங்களுக்கு இங்க வந்து செட்டில் ஆக விருப்பமா? இங்க அப்ப சொல்லிருப்பாரா இல்லையா? என்ன சொல்லிருப்பாரு? இல்ல இந்த நாட்டுக்கு வர விருப்பம். ரைட். ஆனா லாங் டர்ம் இருக்கு. இதே ஆன்சர் தான் வந்து அவர் சொன்னவர். நடைமுறை சிக்கல் என்ன இருக்குன்னா, ஒரு காலத்துல இவங்களுக்கு வயசு போயிட்டு தண்ணி இருக்கணும், பிள்ளைகள் அங்க இருக்கதான் விரும்புகிறேன். இவங்க இங்க வந்து இருக்கணும், இவங்களை பார்க்கறதுக்கு ஆக்கள் இருக்காங்க. அங்க வந்து அந்த ஹோமுகள் சொல்லி இருக்கும். அப்ப உங்களுக்கு இங்க வந்து செட்டில் ஆக விருப்பம் இல்லை. என்ன காரணம்? என்ன ரீசன்? லைஃப் வித்தியாசம். அங்கே லைஃப் வித்தியாசம், இங்கே லைஃப் வித்தியாசம். ஃப்ரீடம் இல்லை, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம அங்கே இருக்கிற மாதிரி இங்கே வித்தியாசம். இப்போ இங்கேருந்து வந்து தங்கி இருக்கிற எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண கடை நேரம் செல்லும். அதோட இங்கே நிற்கிறபடி அப்பா வழியில் விடவே மாட்டார். அங்கே என்னாவது இந்த நேரம் சுதந்திரமா தெரியலாம். அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் வீட்டுலையா அங்கே இந்த நேரம் தெரியலாம். ஃபுல் சேம், எந்த பயமும் இல்லை. கூடுதலாக நாங்களே ஒத்துக்கொள்றோம். என்னென்ன ஒரு 9 மணிக்கு பிறகு எல்லாமே இருந்துரும். இப்போ விஜயசீப்பில் வெளியில் கூட்டிகிட்டு காட்ட போகிறோம். யாழ்ப்பாணம் டவுன் என்ன வேறு இருக்குன்னு பேருக்கோண்டு 12 மணிக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையாக தான் எங்களுக்கே இருக்கு. ஏன்னா நாங்களே யோசிக்கிறேன் அந்த காலத்துல இருந்த மாதிரி இப்போ அன்றைக்கு வேற ஒரு நியூஸ் ஒன்று சொல்ல, ஐசி இல்லாட்டி உங்களை பிடிக்கிறதுக்கு இலங்கை சட்டத்தில் அனுமதி இருக்கா? இதைத்தான் நான் மட்டும் தூக்கி போடுவேடா கேட்குறேன். இல்ல உண்மையிலேயே அந்த மனித இதண்டு நீங்களும் நியூஸ்ல கேள்விப்பட்டீங்க அந்த இது. சரி, உங்களுக்கு இங்க வந்த என்ன பாட்டு எது விருப்பமா இருக்கும்? கூடுதலா சில பேருக்கு கோயில் போகணும்னு விரும்புவேன், சில பேர் டூரிஸ்ட் பிளேஸ் போகணும்னு விரும்பினோம். உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் பீச் போயிருக்கேன். அங்கே பீச்சே கிடைக்க போவேன், சான்ஸ் இல்லை போவேன். ஓ, தனி ஒரு அதுக்கிட்ட போகணும் ஒரு திட்டமிட்டு தான் போகணும். இங்க போன பக்கத்துலக்கே பீச். ஜெஃப்னா பீச்சுக்கு எங்க போனீங்க நீங்க? போயில இவர் ட்ரிங்க் கொண்ட வழியா பாருங்க. அப்பாண்ட இடத்த மட்டும் காட்டுறாரு, அம்மாண்ட இடத்த காட்டுறாரு. அம்மாண்ட இடத்துல எனக்கு காட்டுவோம். இவர் 2 இதுல கொண்டு வர்றேன். அங்கே கிணக்க பீச் இருக்கு. இங்க வந்து கஸ்டனா பீச் இருக்கு, கேகேஎஸ் பீச் இருக்கு, சாட்டி பீச் இருக்கு, பருத்துறை பீச் இருக்கு. ஓ, எல்லாம் இருக்கு. நாங்க காட்டுறோம். இவரை பாருங்க, குளத்தை தான் காட்டுவார். இவர்கிட்ட 160 குளத்தை காட்டுவார். சரி, அதை போடுங்க. கோட்டைக்கு போறது என்னது காட்டி சுத்தி பார்த்துட்டு வாங்கும். அங்கேயே படுக்க போயிட்டு வர்றவங்க ஒரு பஸ்ல வந்து ரீஃப்ரெஷ் ஆயிட்டு சுத்தி பார்க்க வேண்டாம். அவசரத்தில் இந்த வடிவேல் போக்கிரி படத்துல தெரிஞ்ச மாதிரி தான் இந்த கட்டடம் எங்களுக்கு இந்த காகில்ஸுக்கு போனீங்களா? ஒரு ஐடியா வரும் சுற்றுலாத்துறையில ஒரு அந்த பப்ளிக்கான இடங்கள்ல வந்து ஒரு பாத்ரூம் கட்டி நீட்டா அதை வச்சு நீங்க கட்டதே இல்லை. அண்ணாட்ட ஒரு ஐடியா ஒன்று இருக்கு, அது பிளாஸ்டிக் அப்படியே இருக்கு. ஆனா நாங்கள் இந்தியாவில கேர்ள்ஸோட டிராவல் பண்ணிக்கல வந்து பாத்ரூம் பிரச்சனை இருக்கு. ஆனா அங்க பெட்ரோல் செட் இருந்து அவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க ப்ரோ. அங்க ஷவர்ல இருந்து சகலம் இருக்கு ப்ரோ. அங்கால பக்கம் போனுங்க, நாங்க குளிச்சே அங்க ப்ரோ. ஒரு டிரைவர் ஆளும் மேலாட்டி வேனை விட்டுட்டு அங்கால பக்கத்துல படுத்துருவான். அதுக்குள்ள வாஷ்ரூம் எல்லாம் வச்சிருவாங்க, ஷவர் இருக்கும், சகலம்.
அதை தாண்டி இங்கே போயில தானே அதான் பிரச்சனை. சில சில அது இடங்கள் எல்லாமே வந்து மாற்றப்பட வேண்டிய விஷயம். சுற்றுலாத்துறையில இருக்கிறார்கள் வந்து என்ன செய்யறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. தெரியா அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா? விலங்கையில் அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒவ்வொரு மாகாணங்களுக்கு புரிமையா இருக்கு. வவுனியாவுக்கும் இருக்கு. இருக்கிறவங்களுக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு இவர் ஐடியாக்கள் வேற அதை நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. இப்போ என்ன பிரச்சனைண்டா இங்கே சேவைகளில் அவையில் செய்வினோம் செய்துட்டு அதை பராமரிக்கிறது வந்து அவையில் செய்ய மாட்டோம். அதை இன்னும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடுகிறோம். வகுத்து கொடுக்குறோம். அதை இன்னும் ஒரு ஆள்கிட்ட இந்தாங்க மாநசபையிட்டையோ இதுட்டையோ இதை நீங்கள் பராமரிக்க விட்டால் அங்கே லேபர்ஸ் காட்டுறது தான் அது பொறுப்போடு செயற்படணும். ஒரு வேலையண்டு வரைக்கும் இதாக செயற்படும். அதுதான் மெயின் ரீசன். ஸோ அதை வந்து கட்டாயம் கவனிங்க. ஏன்டா அவையெல்லாம் நம்ம வெளி உலகங்கள்லேருந்து வர்றாங்கலாம் நான் அதை பார்த்துட்டு இன்னும் அவைய கண்ட்ரிக்கு போய் சொல்லிக்கணும். இந்த நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவா இப்படி இருக்கு. சரி, அப்போ நாளைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் பீச் போகிறோம். நீங்க நாளைக்கு வெளிக்கிறீங்களா? அதுதான் பிரச்சனை. நீங்க வரைக்கு யாழ்ப்பாணம் வரைக்கும் ஒரு 4-5 மாசம் டிக்கெட்டை போட்டு ரேடியோ போக வேண்டியதான். நாங்க 4 மாசம் வச்சு சுத்தி காட்டோம். நீங்க வேண்ட ஊருக்கு போனீங்களா? நீங்கள் வேண்ட ஊருக்கு போனீங்களா? காட்டினவரா? குளம் காட்டினவரா? அது வரைக்கும் அதால வேற ஓடும். வேண்ட விட எங்கட மணிக்கூட ஓடும் பெருசு. நாளைக்கு நான் காட்டோம் பெரிய மணிக்கூட கோபுரம். கூடுதலாக யாழ்ப்பாணம் வந்தாலும் டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதே கணக்கு இடங்கள் இருக்குது. அதை செய்கிறே இல்லை. ஆனால் செய்ய ஓணும். என்ன இருக்கு? ஒரு நாளைக்கு 3 தரம் போகும். 8 மணிக்கு போவோம். 2 தரம் போவோம். முதலாவது போகணும், 2வது ஆக்கள் எதிர போல நசிபட்டு போகணும். இதுதான் உங்களோட சுற்றுலா. சரி, இது சம்பந்தமா சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்ட ஆக்களுக்கு நாங்க கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த பிள்ளை இருத்தி வச்சு அந்த பிள்ளை இருத்தி வச்சுட்டு நீங்க நாங்கள் சண்டை பிடிக்கிறோம். இதை நாங்க புற காய்ப்போம். சரி, இவற்ற டிரைவிங் என்ன வேற இந்த ஓகேயா? சேஃபான டிரைவர். ஓகே, இவ கேரண்டி பண்ணி இருக்கிறான். லண்டன்ல பிறந்து வளர்ந்தவா வந்து கேரண்டி பண்ணிக்கிறான். வேண்ட தமிழ் என்னன்னு சொல்றது? இப்போ நாங்கள் கதைச்சி நாங்கள் கூட சில இடங்கள் எப்படியாவது ஒரு இடத்துலையாவது இங்கிலீஷ் வந்து மிக்ஸ் ஆயிடும். ஆனால் அந்த இதில் அந்த செல்ல தமிழ் வினத்தார் ஒரு சின்ன குழந்தை தமிழ் பதை கேட்க அப்படி என்ன வேறு நல்ல இதாக வந்து இருக்கு. இப்போ தமிழ் ஸ்கூல் எல்லாமே வந்து அங்கே இருக்கு. ஸ்கூல் தமிழ் ஸ்கூல் இருக்கு. நான் போனது ஒரு லெசன் போயிட்டு கட் பண்ணி அதை கூடுதலாக நாங்கள் அங்கே விடுவிடுவா தெரிஞ்ச அப்புறம் என்னதுக்கு அங்கே விடுவோம். நாங்கள் அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம். நாங்கள் ஸ்கூலுக்கு போக நாங்கள் வீட்டில் இங்கிலீஷை கதைச்சு கொடுத்த பிள்ளையோட இருந்த மாட்டோம். இப்போ பிள்ளைக்கு நாங்கள் தமிழ் கற்று வெளியில் இதுக்கு கூட தான் பண்ணுங்க. சரி, உங்களை பற்றி கேட்க போகிறோம். அப்பா என்ன அடிப்பாரா ஹார்டா? ஒன்றும் இல்லை. அங்கே அடித்தா போலீஸுக்கு கால் பண்ணலாம். இங்கே அப்படி இல்லை. இங்கே பெரிய பிரம்படு தான் அடிப்பினா. ஆனால் இப்போ பெருசாக இல்லைன்னு உண்மையாவா? இந்த வாக்கு மூலம் சரி சரி, என்ன செய்யுது? அந்த நினைவுகள் எப்போவுமே மறக்காது. இப்போ அண்ணா கூட இந்த பழைய நினைவுகள் இப்போ அந்த இடத்துக்கு போய்க்க ஊர்களுக்கு போய்க்க மாற்றம் செய்யணும். எங்கட ஊர்ல என்ன செய்யலாம் தெரியல. சரி, நீங்க அடுத்த முறை வரைக்கும் இதை விட நோட் பண்ணி வைங்க. இந்த முறை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்த முறை என்ன செய்யலாம், என்ன மாற்றம் செய்யணும் திங்க் பண்ணுங்க. அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யணும். அப்போ நீங்கள் என்ன பதவியில் இருக்கீங்க? அப்போ நான் சிலவில் யாழ்ப்பாண சுற்றுலாத்துறைக்கு பொறுப்பாக இருப்பேன். என்ன வந்து கதையுங்க, நாங்கள் அந்த இது கலாட்டோம். சுற்றுலாத்துறை என்ன சொன்னால் அதை எல்லா இடத்துக்கும் அதை பறந்து போட்டு எல்லா இடத்தையும் அதை சுற்றுலாத்துறைக்குரிய எல்லா இடத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. கிழக்கு தெற்குல எல்லாம் வந்து அதில் என்னென்னு சொன்னால் இப்போ ஊக்கமில்லாத காரணம் ஒன்று இருக்குது. மற்ற அவங்க எடுத்து பார்க்கக்குள்ள அவங்க இப்போ அவங்க செய்யாட்டியும் அந்த மக்கள் அதை ஒரு ஊக்குவிச்சு ஒரு புது சவுண்டை செய்து போய் பாருங்க. இந்த சீரியாக்குள்ளெல்லாம் போய் பாருங்க இருக்காங்க. அது ஆட்டை மாட்டு வண்டிகள் எல்லாம் செய்து செய்யறாங்க. அந்த ஐடியெல்லாம்
இதுக்கு கணக்கு பேருக்கு. ஆனால் அது ஒரு அலுவலக ரீதியாக நாங்கள் மூவ் பண்ண போனோம்னா முதலாவதுலேன்ட்டு காட்டு போட்டுருவான், உனக்கு அது வேணும் இது வேணும், நீ அதில் பெர்மிஷன் இருக்கணும் இதில் பெர்மிஷன் இருக்கணும், மாநசபை எல்லைகள் இருக்கக்கூடாது, இருந்தால் அதுக்கு டேக்ஸ் கட்டணும் இதுக்கு டேக்ஸ் கட்டணும். அந்த இதை வந்து பெரிய ஒரு ஹார்டாக வச்சுக்கிறான். அதான் சட்ட சிக்கல்களை இலகுபடுத்திங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ தாமரை இலையில் ஜெசி ஒரு கடை ஒன்று தராக்கும் மிக விரைவில். சரி ஜெசி வேற நேரம் அப்படி கேட்குற யாழ்ப்பாணத்தில் எங்கே நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் வந்துட்டு சில வேலை இப்படி நாங்கள் ஒன்று செய்யணும். நான் ஹெல்த்தியான சாப்பாடு நாங்கள் வீட்டை குக் பண்ணுறாங்க. நாங்கள் உண்மையாகவே சாப்பாடை நாங்கள் ரொம்ப சமைச்சு தான் சாப்பிட்றோம். இவருக்கு முதல்ல அந்த கடையில் சாப்பிட்டா நெஞ்சு எல்லாம் வரைக்கும் வேறு. இப்போ கொஞ்சம் ஓகேயா இருக்கிறார். கல்யாணத்துக்கு பிறகு கொஞ்சம் அது உடம்பு இருக்குது. அதுதான். சரி சந்தோஷம் உங்களை சந்திச்சது. அப்போ தம்பி ஒரு தரம் வர இல்லையா? அவளுக்கு 2 பேரும் ஸ்கூல், தம்பியும் தம்பி இல்லாட்டி லீவ் வந்துடுவீங்க. சரி சரி அடுத்த வருஷமே இந்த ஃபேமிலியாக நாங்கள் பார்ப்போம். அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷம் வேற. இந்த இடம் என்ன மாதிரி இருக்கு? ஓகேயா இருக்கா ஸ்டே பண்ணுறதுக்கு? போகிறோம். இட்ஸ் குட். சரி அண்ணா இதோட நிப்பாடுவோம் என்ன? சரி உண்மையிலே இந்த வீடியோக்கு வந்து கதைக்கணும்ட்டு முன் வந்ததே வந்து பெரிய சந்தோஷம். இதோட நாங்கள் முடிப்போம் என்ன? அதோட கணக்க விஷயங்கள் இதில் கதைச்சிக்கிறோம். சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்து அந்த உரிய அதிகாரிகள் பார்த்து மேலே வளர்ச்சி அடை செய்யுங்க. இல்லாட்டி தொடர்பு கொள்ளுங்க. பட் நம்பர் நான் தாரேன். இல்லை அது இல்லை. அது உண்மையிலேயே வந்து செய்யப்பட வேண்டியது இருக்கணும். உண்மையாக அவையில் வந்து செய்யணும். செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனால் அதுக்கு அவைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு இது இல்லை பெர்மிஷன். நாளைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் சுற்றி பார்த்து இதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லுவோம். சரியா? பாய் 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 பாய். சந்திப்போம்.